வணக்கம் நண்பர்களே. தெரிந்து செயல் வகை இந்த அதிகாரத்துல நாம 465 குறள் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 466வது குறளுக்கு நாம 465 குறள்களையும் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் இந்த முக்கியமான இந்த வழிகாட்டுதல்கள்ல முக்கியமான இந்த செய்திகளை இந்த குறள் மூலம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. அது ஒண்ணுதான் நம்மளால இதுகளை எல்லாம் யாராலையும் அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. தெரிந்த செயல் வகை அப்படிங்கிறதுல நீங்க 465 குறள்ல நீங்க இதுல பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் எப்படி நாம தெரிஞ்சு காரியங்கள்ல ஈடுபடணும். தெரிஞ்சு செயல்முறை அதை நீ செய்யும் அப்படிங்கும் போது இதெல்லாம் எவ்வளவோ அனுபவங்கள் அப்படிலாம் இந்த மாதிரி புலவர்கள், அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இந்த விற்பனர்கள் இப்படிப்பட்டவங்க பல்வேறு இடங்கள்ல பல்வேறு மக்களோட பழகி அதுல அவங்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் அவங்க தொகுக்கிறாங்க. அப்படி தொகுத்து ஒரு 5 குறள்ல அவர் சொல்லி இருக்கிற இந்த கருத்தை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ பாருங்களேன், 466வது குறள்ல என்ன சொல்றாருன்னா, செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். பாருங்க, செய்தக்க அல்ல, செய்யக்கூடாதது செயற்கெடும். நாம என்ன காரியத்தை நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்யல அப்படின்னா அத என்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதை நான் முதல்ல சொல்றேன். செய்தக்க அல்ல செயற்கெடும். அதை நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் பாழ்பட்டு வரும். நீங்க அதை தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிந்து செயல் வகையில நீங்க ஒரு காரியம் ஒண்ணு எடுத்து செய்யும் போது, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லா இடங்களையும் அதுகளெல்லாம் சொல்றாங்க. ஒரு 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 எலக்ட்ரிசிட்டியை கையாளலாம், இதை நீ செய்யணும், இதை நீ செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்குல்ல. அது மாதிரி டிரைவிங் நீங்க ஆர்டிஓ ஆபீஸ்க்கு லைசன்ஸ் வாங்க போனீங்கன்னா அவங்க நீங்க இனிமேல் நீங்க டிரைவிங் பண்றதுக்கு போறீங்க, உங்களுக்கு அவர் அந்த ஆபீசர் அவர் சொல்லுவார், ஒரு கிளாஸ் எடுப்பார். நீங்க இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். அதுல முதல்ல அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்க எதை நீங்க செய்யக்கூடாது. அதாவது அந்த கார் சிஸ்டங்கள்ல இருக்கக்கூடிய இதுகளை எல்லாம் அவங்க சுட்டி காமிப்பாங்க. இதுல எந்த கால்ல எது இருக்கு, எதை நாம யூஸ் பண்ணிடக்கூடாது
அதை எதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதத யூஸ் பண்ணோம்னா செய்தக்க அல்ல செய்யக்க. அன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்துருந்துச்சு. கார்ல போய்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பிரேக்குக்கு பதிலா ஆக்சிடென்ட் ஆரம்பிச்சாங்க. பெரிய கட்டாஸ்ட்ரோஃபி. இப்படி வந்து சேர்ந்தோம். அப்போ செய்தக்க அல்ல செயற்கடும். செய்தக்க செய்யாமையானும் கெடும். நீ இதை செய்யணுமாப்பா, நீ ஏன் இதை நீ செய்யல? பாத்தியா நீ இந்த மாதிரி ஏய் இத்தனை மணிக்கு வந்து இப்போ நீ நம்ம பெரிய நம்ம மோட்ரு பெரிய இன்ஜின் இதுகளெல்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்கறதுக்கு வந்து அந்த ஸ்டாஃப் எல்லாம் போட்டிருப்பாங்க. பெரிய பெரிய அந்த ரீடிங் எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ அதை எடுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அப்படிலாம் வந்து எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் போட்டிருப்பாங்க. நீ வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உனக்கு வந்து ஏதாவது ஒரு வாசமா கூட ஏதோ லீக் ஆகி ஏதோ வந்து பேன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா நீ வந்து உடனே நீ நிப்பாட்டணும் அப்படின்லாம் அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. நீ வந்து செய்தக்க அதை நீ செய்யக்கூடியத செய்யாமையாலும் கெடும். பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய இன்ஜினுக்கு மட்டும் இல்ல, சாதாரண விஷயம். நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுமே வந்து அத என்ன செய்யணுமோ அதை செய்யல அப்படின்னாச்சுன்னா செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அதனால நீ இந்த இதுகள் எல்லாம் வந்து கண்டிப்பா நீ செய்யணும். பிள்ளைகள்கிட்ட வந்து நம்ம வந்து எவ்வளவோ சொல்லணும். இந்த டைம்ல வந்து நீ வந்து இந்த ஒரு பாடம் படிக்கணும், இதை வந்து நீ அதுக்குள்ள வந்து நீ முடிக்கணும், அதுக்கப்புறம் நீ வந்து அதை எழுதி பார்க்கணும். இதுகள் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யலைன்னா அதனால கெட்டு. இதை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா துறைகளையும் நம்முடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா அங்கத்திலையும் இந்த இருக்கு. அத வந்து நாம வந்து இந்த தெரிந்துதான் ஒரு காரியத்திலே ஈடுபட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அதிலே இறங்கி இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக எல்லாவற்றையும் நாம் தெரிந்து செய்யணும். அதான் சொல்றேன். நீ செய்யக்கூடிய காரியம் நீ செய்யக்கூடிய காரியம் அது வந்து செய்யக்கூடிய காரியம் செய்யக்கூடாத காரியம். அதை செய்யக்கூடாததை செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய காரியத்தை சரியான முறையில் செய்யும். அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற அந்த இது வந்து நாம வந்து முழுமையாக வந்து அதை தேர்ந்து செயல்படும் பொழுதுதான் நமக்கு எல்லா காரியங்களிலும் நமக்கு வெற்றி அடையும். நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி அடையணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு வந்து செயல்படும் பொழுது இதை தெரிந்து செயல்படி ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த குரல்ல வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். உயர்ந்த பொருள்கள் எல்லாமே
ரொம்ப சர்வ சாதாரணமா தெரியும். ஆனா அதுகளை வந்து செயல்படுத்தும்போது அதற்கு ரொம்ப கடினமாக அதுக்கு மிகுந்த பயிற்சி தான் இந்த இதை அடுத்தாக 7வது குறள் என்ன சொல்றது? அதுவரை நன்றி.